போன வாரம் என்ன செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்தேன்? ஊழியக்காரன் ஊழியங்கள், கவனம் செலுத்துதல், நற்பெயர் எடுத்தல், விளக்கம் அளித்தல், அற்பம், பியூட்டிஃபுல். கரங்களை கடத்தட்டி அவர்கள் நன்றி செலுத்துவோம். போன வாரங்களில் யாரை குறித்து பேசினேன்? தானியலை குறித்து பேசினேன். தானியல் 4 காரியங்களை செய்கிறான். ஒன்று என்ன செய்கிறான்? முதல்ல தன்னுடைய வேலையில் அவன் கவனம் செலுத்துகிறான். உங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வசனமோ ஒரு வாரமோ ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வேலையில் கவனம். அடிமையாக இருந்தவன், நீங்கள் அடிமை கிடையாது இல்லையா? கடவுள் உங்களுக்கு நல்ல சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ வேலையிலே அவன் கவனம் செலுத்தினான். ரெண்டாவது அவன் என்ன செஞ்சான்? நற்பெயர் எடுத்தான். ரெப்புடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டென்ஷன் இருக்கணும். ரெண்டாவது ரெப்புடேஷனாக நற்பெயர் எடுக்கணும். உங்கள் வேலைகளில் உங்களை பார்க்குறவங்களாம் ஐயோ ஆண்டவர் அந்த கம்பெனி உங்களை பார்த்து பெருமைப்படணும், அப்படி நற்பெயர் எடுத்து. மூன்றாவது காரியம், ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். அந்த நற்பெயர் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். நான்காவது காரியம் என்ன செஞ்ச? அர்ப்பணிக்க. அதில் அந்த வேலையிலே உங்களை அர்ப்பணித்து விட வேண்டும். அவன் அர்ப்பணிச்சிட்டான், உண்மையாக இருந்தான். கர்த்தர் 4 ராஜாக்களுக்கு முன்பாக பிரைம் மினிஸ்டராக வச்சிருந்தார். அவனுடைய வேலை ஸ்தலத்தை யாரும் அசைக்க முடியவில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான் உங்களுக்கு ஊழியம். அதில் கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்ல. இந்த 4 காரியம் தானியேல் வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவனுடைய திட்டங்கள். இன்றைக்கு நம்ம ஜெரமியாவை குறித்து பார்க்க போகிறோம். ஜெரமியா ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அருமையான ஒரு தீர்க்கதரிசி. அவனுக்கு பேர் ஜெரமியா. காட் அனாயின்ஸ், தேவனால் அபிஷேகம். காட் சென்ஸ், காட் த்ரோஸ், காட் அப்பாயிண்ட்ஸ், நிறைய அர்த்தங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் எப்படி உபயோகப்படுத்துகிறாரோ அப்படியாய் அவன் இருப்பான். அதனால தான் ஜெரமியா வீப்பிங் ப்ராஃபட்னு சொல்லுவாங்க. வீப்பிங் ப்ராஃபட்னா அழுகிற ஒரு தீர்க்கதரிசி. யாருக்கும் அழறங்களை கண்டால் பிடிக்காது. ஆனால் இந்த தேவனுடைய தேசத்துக்காக அழுதான், தனக்காக அழல, தேவசத்திற்காக அவன் அழுதான். ஒரு அருமையான தீர்க்கதரிசி அவன். இவனை கர்த்தர் வல்லமையாய் உபயோகப்படுத்துகிறார். தாயின் கற்பத்திலே அவனை கண்டுகொள்கிறார். இவன் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறான். அந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறுகிறத பார்க்க முடிகிறது. அப்போது போன வாரங்களில் பார்க்கும்பொழுது சைரஸ் கிங் வரவரையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேவன் தானியேலாக வச்சிருக்கிறாரு. 70 வருஷங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 70 வருஷங்கள் அவர்களுக்கு அடிமையலாக இருக்கிறாங்க. பிறகு விடுதலையாக்கப்படுகிறார்கள். அதனால் எத்தனை வருஷங்கள் நீங்கள் உங்கள் சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் ஒரு விடுதலை உங்களுக்கு வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை வைத்திருக்கார். சொல்லுங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார். என் சிறையிருப்பை தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு சேயிங்ஸ் இருக்குது. ஒரு சேயிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்ன வார்த்தை வருது? எ பேர்ட் நெவர் வாண்ட்ஸ் அ கேஜ். பறவை ஒருபோதும் சிறையிருப்பை விரும்புவதில்லை. சிறையிருப்பை எந்த பறவைக்காக கூண்டில் அடைச்சி வைக்க பிடிக்குமா? பிடிக்காது. போல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் சிறையிருப்பு இல்லை. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்துருக்கார். சொல்லுங்கள், எனக்கு சிறையிருப்பு இல்லை. எந்த காரியத்தில் வியாதி, வியாகுலம், கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், எந்த சிறையிருப்பாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களை அதிலிருந்து மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரமும் தேவனுடைய தயவும் இன்று நமக்கு 4 காரியங்களை சொல்லித்தரப்போகிறது. ஒன்று, அந்த வசனம் வாசிச்சலாம். பதில் 50, 4, 5 மட்டும் வாசிங்க. அந்நாட்களிலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது. அவர்களும் யூதா புத்திரர், இஸ்ரவேல் புத்திரர்கள், யூதா புத்திரர் 2 பேரும் உணஞ்சு. இப்போது சிறையிருப்புக்கு முன்னாடி தனித்தனியாக பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்க. இப்போ கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒன்றாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. சில சமயத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் குடும்பங்களில் ஒரு பெரிய உறவை கர்த்தர் கொடுப்பார். இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்கள் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது கொண்டு நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த 70 வருஷங்களுக்கு முன்பாக இவர்கள் தேவனை சரியாக தேடவில்லை. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கு அவர்கள் உபத்திரவத்தில், கஷ்டத்தில், துன்பத்தில், வியாகுலத்தில் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர், ஒரு உறவை கர்த்தர்
பிரிவு எப்பவுமே என்ன பண்ணும்? ஒரு உறவை ஏற்படுத்தும். பிரிவு என்ன பண்ணும்? உறவை ஏற்படுத்தும். சரி. மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று. அப்போ அவங்க சொல்லுகிறாங்க, ஐயோ ஆண்டவர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என்ன கொடுத்துறாரு? ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினாரே. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் ஆண்டவர் என்ன பயங்கரமாக இருக்கிற மோசே கிட்ட சொன்னாரே, அதே போல் ஆபிரகாம் ஈசாக்கு சொன்னாரு, நீ நடக்கிற பூமியை உனக்கு தருவேன்னு சொன்னாரே, உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொன்னாரே. அப்போ அந்த உடன்படிக்கையை அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த உடன்படிக்கையில் நம்ம நினைத்து கொள்வோம் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி இத்தனை நாள் அவர்கள் இத்தனை நாள் அவங்க சீயோனை குறித்து கவலை இல்லை. ஆனால் இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கவலை, அதாவது அவருடைய நோக்கம் மாறுகிறது. சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். பாபிலோன் தேசத்தில் இருப்பார்கள். ஒரு நாள் வரும், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? எப்படி போக வேண்டும் என்று அவர்கள் கேட்டு விசாரித்து அவர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் இந்த பகுதி மூலமாக 4 காரியங்களை தேவன் சபைக்கு வெளிப்படுத்துகிறார். 4 காரியங்களை உங்கள் குடும்பத்திற்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒன்று என்னன்னு பார்க்கும் பொழுது அங்கே 4 காரியங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ரெஸ்டிங் டைம் இஸ் ரெஸ்லிங் டைம். தேவனோடு ஓய்ந்திருக்கும் நேரம் போராடுகிற நேரம். எப்போ நீங்கள் உபவாசத்தில் இருக்கீங்களோ, எப்பொழுது ஜபத்தில் இருக்கீங்களோ, எப்பொழுது போராட்டத்தில் இருக்கீங்களோ, கஷ்டத்தில் இருக்கீங்களோ, வியாதியில் இருக்கீங்களோ, நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ கடவுள் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே நினைப்பீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அதுதான் தேவனோடு கூட போராடுகிற நேரம்னா உறவை மேம்படுத்தி கொள்கிற நேரம். யாக்கோபு என்ன பண்ணுறான்? தேவனோடு கூட போராடுகிறான். போராடி அவன் என்ன பண்ணுறான்? மேற்கொண்டு விடுகின்றான். அதுபோல் மேற்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 4 காரியங்களை வாசிங்க. 1, காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷனா தேவன் அவர்களை இஸ்ரவேல் தேசத்தில் வச்சிருந்தார். பிறகு அவர்கள் தவறுகளை செய்கிறார்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறார்கள், அவர்கள் சிறையிருப்பு போயிடுறாங்க. திரும்ப தேவன் அவர்களை மறுசீரமைப்பு பண்ணுகிறார், ரெஸ்டோர் பண்ணுறார். ரெஸ்டோரேஷன்னா மறுசீரமைப்பு. நீங்கள் ஆண்டவர் சில சமயத்தில் சில காரியங்களை நம்மகிட்ட உணர்த்தும்படியாய் திரும்ப உங்களை சேர்த்து கொள்கிறார், திரும்ப உங்கள் காயங்களை ஆற்றுகிறார், திரும்ப உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். உங்களுக்கு தேவன் ஒருவர் தான் கொடுக்க முடியும் மறுசீரமைப்பு. உங்கள் குடும்பத்திற்கு எல்லா காரியங்களும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். 2வது, காட் ஆஃப் ரெமிஷன். எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறார். ஹல்லேலூயா. செய்த காரியங்களெல்லாம் அவருக்கு விரோதமாக எதை செஞ்சோமோ, தேவனுக்கு பிடிக்காது செஞ்சோமோ, அவற்றையெல்லாம் காட் ஆஃப் ரெமிஷன்னா தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவுகள் உங்கள் மேல் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். 3வது காரியம், காட் ஆஃப் அகாமடேஷன். அகாமடேஷனா கர்த்தர் தேவன் மறுபடியும் உன்னை குடியிருக்க பண்ணுறார். வீடுகள் இல்லாமல், அவர்கள் வயல் நிலங்கள் இல்லாமல், திராட்சை தோட்டங்கள் இல்லாமல் வந்து ஒரு சிறையிருப்பில் இருந்தாங்க. ஜெயிலுக்கு போகிறவனுக்கு எல்லாம் இருக்குமா, எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க. ஆனால் திரும்ப மறுபடியும் அவர்கள் தன் குடியிருப்புக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, பாதையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம் அந்த காட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நிறைவு காணப்படும். சாட்டிஸ்ஃபேக்ஷன். கர்த்தரை நான் வந்து விடவே இல்லை, அவர் எவ்வளோ உபத்திரம் கொடுத்தார், அவரை நான் பற்றி கொண்டேன், இன்றைக்கு கர்த்தர் நிறைவாய் மாற்றினார். நகமி என்ன சொல்கிறாங்க? நகமி, நான் வெறுமையாய் போனேன், கர்த்தர் என்ன நிறைவாக்கினார். சொல்லுங்கள், நான் வெறுமையாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை நிறைவாக்குறார். ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும்
ஹல்லேலூயா. ஏன்னா பியூட்டிஃபுல், அருமையாக இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாடல் கேசட்டும் சீக்கிரம் வரணும், அதுக்காக ஜெபிச்சுக்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரமும் தேவ தயவும் நம்ம மேலே இருக்கும். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி பாருங்க, இந்த நேபுகாத்நேசரை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணி இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வராரு. இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்து இவர்கள் என்ன செய்கிறாங்க, தவறுகளை பார்த்தா தேவனுக்கு பிடிக்காத அநேக காரியங்களை கர்த்தர் செய்கிறாங்க. அதனால் அவர்கள் சிறையிருப்புக்குள் அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். என்ன காரியம்னு திரும்ப நம்ம பார்ப்போம். அப்போது நேபுகாத்நேசர் வந்து மிக மிக ஒரு முக்கியமான ராஜா. அவன் பாபிலோனுடைய ராஜா. அவங்களுடைய அப்பாவுடைய பேர் என்னன்னா, அவங்க அப்பாவுடைய பேர் என்ன, அவங்க அப்பாவுடைய பேரை கொஞ்சம் எழுதி வச்சேனே. அவங்க அப்பாவுடைய பேரை சரி எங்கேயோ வச்சுட்டேன். அவங்க அப்பாவுடைய பேர் என்னமோ ஒரு பேர். அவங்க அப்பா நெபோ போலசார். NABOPOLASSR நெபு பாலசார். அதான் வந்து நேபுகாத்நேசர் அவருடைய அப்பா. அவருடைய சக்சஸர் தான் எல்டர் சன். இவர் வந்து மூத்த பையன் வந்து அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வருது. அந்த மூத்த பையனாகிய நேபுகாத்நேசர் அவர் தான் ரெண்டாவது பையன். அவனுக்கு வந்து அந்த ராஜ்யபாரம் வருகிறத பார்க்க முடிகிறது. இவர் வந்து நேபுகாத்நேசர் ரெண்டாவது சொல்லுவாங்க. 630 561 பிறந்து 630 அவர் 630 பிறந்து 561 மரித்து விடுகிறார். வந்து அதுக்கு பிறகு அந்த டைனாஸ்டி அந்த வந்து நடக்குது. ரொம்ப வருஷங்களாய் அது நடக்குது. பிறகு வந்து பெல்ஷதார் தான் கடைசி அந்த டைனாஸ்டியில். பெல்ஷதார் தான் தவறு செஞ்சிடறான், நம்ம போன வாரங்களில் பார்த்தோம். அதற்கு பிறகு அது முடிஞ்சு போகுது. அந்த டைனாஸ்டி பாபிலோனியன் டைனாஸ்டி முடிஞ்சிடுச்சு. அப்படியே அந்த ஆட்சி கிங்டம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் யாரா வந்துட்டு போகிறா? யார் வரா? தரியு அண்ட் அந்த சைரஸ் வரா. மேதியா பெர்ஷியா ரெண்டு பக்கத்து ரெண்டு நாடுகள். அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆட்சியை ஆள்றாங்க. மேதியா பெர்ஷியா அந்த நாடுகள் வருது. சைரஸ் வந்த மார்க்கில் விடுதலை கிடைக்குது. இவர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு விடுதலை கிடைத்து அவர்கள் போய் தேவனுடைய ஆலயத்தை சைரஸ் கட்டுகிறான். பயங்கர ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயங்கரமான ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது. சைரஸுடைய சிலை இன்னும் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. பெரிய சிலை, சைரஸ் என்ற சிலை. அப்போது அந்த நாட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜா ஆந்தானா இந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது. ஃபோட்டோ இது நம்ம இங்கே இருக்கிற ஃபோட்டோலாம் இருக்காது இல்லையா? ஃபோட்டோ தெரியாது, செல்ஃபிலாம் எடுக்க தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜாவை பார்த்து அப்படியே படம் வரைவாங்க. ராஜாவை பார்த்து படம் வரைகிறாங்க. ஒரு பொண்ணு பார்க்குறேன், அவன் வந்து தண்ணி உள்ள படம் வரைகிறான். தண்ணி உள்ள படம் வரைகிறான். உங்களுக்கு எலி பூனை படம் போன தெரியுமா? அதே தெரியாது. மனுஷ படம் எங்கே போட போகிறீங்க? அந்த ஃபஸ்ட்லாம் எடுத்தவொடனே எங்களுக்கு டிராயிங் கிளாஸ்லாம் போயிருக்கேன். எடுத்தவொடனே எலி படம் தான் போடுவான். நீட்டாக ஒரு கோடு, இப்படி ஒரு காது, அப்படி நீட்டாக போட்டு வால் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ இன்னும் நான் கரெக்டாக எலி படம் போடுவேன். அப்புறம் வந்து இது என்னது ரேபிட் படம். எப்படின்னா அதே சைஸ் தான், காது மட்டும் கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக இருக்கும். மூஞ்சி கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம மூஞ்சி மாதிரி இருக்கும் வச்சுங்களேன். மூஞ்சி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வால் கொஞ்சம் தடியாக இருக்கும். காலு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதான் ரேபிட்டு. அது சின்ன வயசில் 7ஆம் கிளாஸில் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கும் ரேபிட் படம் எனக்கு ஞாபகம் வரும். அப்போது அந்த டிராயிங் எனக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நிறைய டிராயிங் போடுவேன். அதனால் வந்து கடைசியில் வந்து வாழ்க்கை ஆர்கிடெக்டாக முடிச்சு இப்போ வாழ்க்கை பாஸ்டாக கம்யூனியன் கையில் ஏந்திட்டு நிற்கிறேன். ஆண்டவர் டைரக்ஷனை மாற்றிடுறாரு. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஒவ்வொரு கிங்டமும் அடுத்து அப்படி மாறிக்கிட்டு இருக்குது. நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். உலகத்தில் யார் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் 225 நாடு இருக்குது. இருபத்தில் யார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், யார் பிரசிடென்ட் ஆகணும்னு பரலோகம் டிசைட் பண்ணுது. ராஜாக்கள் இருதயங்களை நேர்கால்களாய் மாற்றுகிற தேவன். ராஜாக்கள் இருதயங்களை நேர்கால்களாய் மாற்றும் பரலோகம் டிசைட் பண்ணுது. யோசிச்சு பாருங்கள். அதுபோல் பேர் எழுதப்பட உங்கள் பேரும் என் பேரும் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருந்தா நம்முடைய டெஸ்டனி சொல்லுவாங்களே, நம்முடைய தலைவிதியை கர்த்தர் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தேன். பாருங்கள் எப்படி அழகாக நேபுகாத்நேசரை ஏற்றுக்கொண்டு அவன் தேவனுடைய பாத்திரத்தில் அந்த பெல்ஷதார் வைன் ஊற்றி கொடுக்கும்போது ஒரே நாளில் டைனாஸ்டி உடைச்சிட்டார்.
ஒரே நாள். அதே போல் நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு எப்படி செங்கடலை ரெண்டாக பொழந்தாரோ அதுபோல் ஒரு அற்புதத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். எந்த காரியத்திற்காக அதிக வருஷங்கள் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீரோ கர்த்தர் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்டு என்ன செஞ்சாங்க? ஏன் அவங்க சிறையிருப்புக்கு போனாங்க இல்லையா? நம்முடைய வாசத்தை 2 வசனத்தை வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? சீக்கிரம் இன்னொரு தடவை வாசிச்சிடலாமா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும், டக்கு ஞாபகம் வருத்திங்க. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். கேட்டு விசாரித்து வருவார்கள். என்ன தவறுகளை செய்தனால தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்புற ஒரு கொஸ்டின் வருது, ஒரு கேள்வி வருகிறது. என்ன செஞ்சாங்க? ஜெரமியா 25 ஜெரமியா சொல்றான் பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க, குயிக்கா வாசிங்க. கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் பாருங்க, ஒரு நிறுத்தி பார்க்க கவனிங்க. ஒரு விசுவாசிக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறையிருப்பை கொடுப்பதற்கு முன்பாக, அப்படின்னா கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு முன்னாக, துன்பத்தை கொடுக்கறதுக்கு முன்னாக, தொல்லைகளை கொடுப்பதற்கு முன்னாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? தீர்க்கதரிசிகளை அனுப்புவார். ஹல்லேலூயா. என்ன சொல்வார்? அவங்க வேத வசனங்கள் மூலமாய் பேசுவார். வேத வசனம் மூலமாக பார்த்துக்கலாம் என்ன நடந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நடந்துடும். அப்போ என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் ஆகாப்ப என்ன பண்ணுறான்? இது மாதிரி உனக்கு நடக்க போகுதுன்னு எலியா சொல்லிடுறான். உடனே போட்டு ஆகாப் தன்னை தாழ்த்தியதை கவனித்தாயா அப்படி சொல்லுவார் பார்த்தியா? அப்போ ஒரு ஆகாப் ராஜா தேவனுக்கு விரோதமாக நடந்தவன், எசபேல் அவனு சேர்ந்து எத்தனை காரியங்களை செஞ்சானுங்க, நாபோத்தை கொலை பண்ணுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. அவன் தாழ்த்தணுன்னா கர்த்தர் மனதை இறங்கிடுறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போது சில சமயத்தில் வேத வசனம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்பொழுது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நான் கதவை சாத்திட்டு வந்தேனா, அது தீஞ்சு போச்சா, போன உடனே என்ன சமைக்கிறது, ஐயோ கறி வாங்காமல் வந்துட்டேனே, ஐயோ எல்லாத்தையும் வாங்கினா கடைசியில் தேங்காய் வாங்காமல் வந்துட்டேனே, இப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா வசனம் என்ன பண்ணுவீங்க? உட்காந்துருப்பீங்க, கவனிப்பீங்க, ஆனால் காது உள்ள வசனம் போகாது. எதுக்கு 2 காதை வச்சுருக்கான்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு காதில் வாங்கி, ஆனால் காதில் வாங்கின வசனம் என்ன பண்ணணும்? இருதயத்துக்குள்ளே போகணும். இருதயத்துக்குள்ளே போனால் ஒரு நாள் வெளியே போகாது. இப்படி வாங்கி இப்படி விட்டுனா போயிடும். அதனால் அந்த வசனம் இருதயத்துக்குள்ளே போக வேண்டிய. இவங்க என்ன செய்கிறாங்க? தீர்க்கதரிசியில் அனுப்புகிறாரு, டே இதெல்லாம் நடக்க போதுரா, கேர்ஃபுல்லாக இருக்கா, உங்கள் ஆராதனை மாற்றுங்க, ஸ்டைலை மாற்றுங்க, அதை மாற்றுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நாள் நடக்குது? நீங்கள் தான் நிறையா யூடியூப்லாம் பார்க்குறீங்களே, பயங்கரமாக நடக்குது. அப்போ விசுவாசிகள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தம்முடைய சகல ஊழியக்காரர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமலும். ஹல்லேலூயா. அப்போ அவ்வளவும் என்ன பண்ண இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கலவில். எரேமியா பிடிச்சி அடிக்கிறாங்க, அவன் கழுத்தில் கட்டையை வச்சிட்றாங்க, அவனை தூக்கி குழியில் போடுறாங்க, என்னென்னலாம் அவன் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? ஏபேத்து மேலேக்கு அவனை தூக்கி கொண்டு வரான், எவ்வளோ பண்ணுறான். அப்புறம் அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் அடி தாங்க முடியாது, எகிப்துக்கு அனுப்புன்னு சொல்லிடுறான். பயங்கரமான காரியம் அது. எகிப்துக்கு அனுப்பி சொல்லிட்டு அங்கே அவர்களுடைய யூதர்களே இவனை கல்லால் அடித்து கொண்டுடுறாங்க. பயங்கரமான முடிவு, பயங்கரமான காரியங்கள் ஜெரமியா வாழ்க்கையில் நடக்குது. ஆனாலும் கடைசி வரையும் தேவனுக்கு உண்மையாக இருக்கின்றான். நேற்று பார்த்தோம், போன வாரங்களில் பார்த்தோம், தானியேல் சிங்கத்தின் குபையில் போட்டாலும் தேவனை முறுமுறுக்கவில்லை. நம்ம கஷ்டத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் நாம் என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட அழ வேண்டுமே ஒழிய நாம் முறுமுறுத்து ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது. ஹல்லேலூயா.
நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன், ஆண்டவரே என்னை மன்னியும் 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 கேட்கும்பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை கொடுப்பார். அவர்கள் எதிரிகளை கர்த்தர் தூக்கி போடுறார். யார் அவனுக்கு விரோதமாக வச்சாங்களோ அவர்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இவனுக்கு விடுதலையை கொடுத்து, உனக்கு ஒரு விடுதலை உண்டு. சொல்லுங்கள், எனக்கு ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்போ வார்த்தைகளை அவர்கள் கேட்கவில்லை, பிறகு கேட்கும்படி செவிகளை சாய்க்கவில்லை. அப்புறம் என்ன தப்பு செய்கிறாங்க பாருங்க. அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து. அப்ப அடுத்து சொல்றாரு, நீ வார்த்தையை கேட்டிருந்தா அவன் திருந்தி இருப்பான். வார்த்தையை கேட்டிருந்தா அவன் பொல்லாத வழியை விட்டு திருந்தி இருப்பான். வார்த்தையை கேட்காதனால அவன் என்ன செய்கின்றான்? கடைசியில தேவனுக்கு விரோதமாய் அவன் சென்று விடுகின்றான். அந்நிய தேவர்களை பின்பற்றாத, அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். முன்னாடி என்ன செய்யுங்க? தீர்க்கதரிசி வார்த்தை கேட்கல, அவங்க கீழ்ப்படியல, தன் செய்களை விட்டு மனம் திரும்பல. கர்த்தர் கடைசியில் என்ன பண்ணாங்க? அவங்க பிறகு அந்நிய தேவர்களுக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்து அவர்களை பணிந்து கொள்கிறார்கள். பின்பற்றாங்க, ஆராதனை செய்கிறாங்க, பணிந்து கொள்கிறாங்க. எவ்வளோ பெரிய பயங்கரமான காரியம் செய்வேன். அது அப்பொழுது கர்த்தருக்கு கோபம் உண்டாகி விடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் சில சமயத்தில் நாம் செய்கிற தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை கண்டு வருகிறது. ஆனாலும் உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என்னை விடுவிக்கிற ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நேபுகாத்நேச்சார் அவர்களுக்கு விரோதமாக வருகிறான். அவனும் சொல்லிடுறாரு. அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, இதோ நான் வடக்கே இருந்து சகல வம்சங்களில் என் ஊழியக்காரன் நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜாவை அழைத்து அனுப்பி. எவ்வளோ அக்குரேட்டாக சொல்கிறான் பாருங்க. வாசிங்க. இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும், முடிச்சதுல அப்படி வாசி, அழைத்து அனுப்பி என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வர பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகும் இகழ்ச்சிக்குள்ளாகிய ஈசல் போடுதலாகும் நித்திய வனாந்தரங்களாக. அப்போ அவங்களை திருத்த வேண்டும். என்ன செய்யறதுன்னு தெரியல. திருத்துவதற்கு நம்ம ஒரு ஆள் தவறு செஞ்சு என்ன பண்ணுறாங்க? அவனை போலீஸ்காரன் புஷின்னு போய் என்ன சொல்கிறாங்க? கஸ்டடியில் வைப்பான். அவன் திருந்தவே இல்லை, ஜெயிலில் போட்டுருவான். 3 நாள் ஃபஸ்ட்டு ஜெயிலில் இருப்பான். உண்மையை ஒத்துக்கிறியா கேட்டான். உண்மையை ஒத்துக்கிட்டா என்ன பண்ணுவான்? ஒத்துக்கிட்ட உடனே அவனுக்கு எத்தனை தண்டனை காலமும் தூக்கி கொண்டு போய் புழல் ஜெயிலு, பாளையங்கோட்டை ஜெயிலில் போட்டுருவான். அந்த ஊரில் இருந்தால் அந்த ஜெயிலு, இந்த ஊரில் இருந்தால் இந்த ஜெயிலு போட்டுருவான். உள்ளே போட்டுனா பார்ப்போம். அவன் திருந்தவன்னா அவன் நன்னடக்கையினால ஒரு நாள் விடுதலை ஆக்கிடுவான். திரும்ப இருந்துட்டு உள்ளே இருந்துட்டு நிறைய பேர் பண்ணுறானுக்கு பாரு. மறுபடியும் என்ன பண்ணுவான்? கடைசியில் அந்த சிறையிருப்பு மாறாது. அதுபோல் ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய செய்கைகளை மாற்றி தேவனுக்கு திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அழகான காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறார்? தீர்க்கதரிசியாகிய ஜெரமியா மூலம் தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு அநேக அறிவுரைகளை கர்த்தர் சொல்ல. இந்த அறிவுரைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். சொல்லுங்க, இந்த அறிவுரைகளை என் வாழ்க்கையிலே செயல்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? 4 காரியங்களை செய்கிறார். அதான் ரெஸ்டோரேஷன். அப்போதெல்லாம் ரெஸ்டோரேஷன் நம்ம திரும்ப சீர்படுத்துகிறார். எப்படி சீர்படுத்துவார்? 4 காரியங்கள். 1, ரீப்ளேஸ் பண்ணுவார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவார். உன்னை சீர்படுத்தணும். அதே இடத்துல இருந்தால் சரியாக வராது. சில சமயத்தில் படிக்காத பிள்ளைங்களை என்ன பண்ணுவார்? இன்னொரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. அங்கேயும் படிக்கலாம், இன்னொரு ஸ்கூலுக்கு. அப்புறம் அது படிப்பே வராது. அவன் நிறுத்திடுவாங்க பாருங்கள், ஸ்கூலை விட்டு நிறுத்திடுவாங்க பாருங்கள். ஆனால் படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணணும்? சில படிக்கிற பிள்ளைங்க ஒரு இடத்துலேருந்து அடுத்த லெவல் போயிட்டே இருப்பாங்க. அது அந்த காரியமும் உண்டு. அப்போ ரீப்ளேஸ் என்ன பண்ணுது? ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்கு, ரெஸ்டோரேஷன் என்ன பண்ணுது? சீரமைப்பை கொடுக்கிறது. ரெண்டாவது ரெனியூ. அப்போ என்ன? 2வது காரியம், உன்னை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ரெஸ்டோரேஷன் என்ன அர்த்தம்? 4 காரியங்கள். 1, ரீப்ளேஸ், உன்னை ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு. 2வது என்ன பண்ணுறாரு? அவனை சீரமைக்கும் போது என்ன செய்கிறாரு? இங்கேருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு? பாபிலோனுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ சிலவங்க வீடு மாத்திர மாதிரி ஒரு வீடு போகிறீங்க, அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஒரே ராத்திரெலாம் ஒரு சவுண்டு வருது, கண்ணாடி டங்குன்னு அடிச்சிக்குது, காற்று அதிகமாக அடிக்குது, பயமாக இருக்குது, ஏதோ இருக்குது போலது பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன கூப்பிட்றீங்க. அப்புறம் நானும் முடிஞ்சால் ஜெபம் பண்ணுறேன். நான் இல்லைன்னா நீங்களே வீடை மாற்றிடுறீங்க.
சரியா? அப்போ போட்டு ஆனால் புது வீட்டை போன உடனே அது பெயிண்ட் அடிச்சிருக்கான்னு பார்க்குறீங்க பாருங்கள். எல்லாம் ரெனியூ பண்ணுறீங்க, மறுபடியும் ஓல்டு வீட்டை மறுபடியும் ரெனியூ பண்ணுறீங்க, மறுபடியும் புதுப்பிக்கிறீர்கள். அதுபோல் உங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி புதுப்பிக்கப்படும்? தேவத வசனங்கள் அப்படியே வாசிக்க ஒரு நாள் படித்த வசனங்கள் 2வது நாள் அப்படியே வேறு மாதிரியாக தெரியும். ஹல்லேலூயா. உங்களோட வீட்களில் பொருட்களில் கிச்சனில் இருக்கிற பொருட்களை மாற்றி வச்சிங்கன்னா புது கிச்சன் மாதிரி தெரியும் பாருங்கள். நீங்கள் அடுப்பு வச்சுருக்கீங்க ஒரு இடத்துல, அவன் சொல்லுவான் இது என்னது, இது என்ன வாஸ்து சொல்லுவான். அதனால இப்போ அவங்க யாரும் மாற்றுறதில்ல. ஆனால் அந்த நாட்கள்லாம் மாற்றி வந்து வைப்பாங்க. வந்து மாற்றி வைக்கும்போது என்ன பண்ணோம், உங்களுக்கு அது வீடே புதுசு மாதிரி தெரியும் பாருங்கள். அதுபோல் வேத வசனம் டெய்லி படிச்சிங்கன்னா உங்களோட மனசு மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு புதுப்பித்தல கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதனால் அது உங்களோட இருதயம் வந்து ஒரு வீடு மாதிரி. அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. அவரை நீங்கள் அடிக்கடி ஜெபிக்க கர்த்தர் வீட்டை மாற்றிடுவார். 3வது ரிவைவ் அப்படின்னா உயிர்ப்பிக்கிறார் இல்லையா? இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மரித்தவரை இங்கே என்ன தேடுறீங்க? அவர் இங்கே இல்லையே, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கின்றார். பிறகு அவர்கள் என்ன பண்ண வேத வசனங்களை போதிக்கின்றார். இதெல்லாம் செய்யணும். கடைசியாக சொல்வார், நீங்கள் தான் சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுபோல் தேவனை உங்களை ரிவைவ் பண்ணும்பொழுது, உங்களை ரெனியூ பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்? நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக மாற வேண்டும். ஆண்டவர் நான் பாபிலோன் தேசம் பண்ண கஷ்டப்பட்ட இது பண்ண கர்த்தர் மறுபடியும் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நீங்கள் சாட்சியாய் மாற வேண்டும். 4வது காரியம் திரும்ப செய்தல். எந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தீங்களோ திரும்ப அந்த இடத்திற்கு கொண்டு வந்து இன்னும் அதிகமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்கள் அப்போ தான் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் என்பது புலப்படும். ஹல்லேலூயா. மறுபடியும் அதே தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த தேசம் பாழாய் போச்சு, ஒன்றுமில்லாமல் போச்சு. மக்கள்லாம் சொல்கிறாங்க இவங்க இப்படி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் திரும்பவும் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார். எப்பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்தை அசைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நாடு ஈரான் நாடு. நீங்கள் படிக்கிறீங்களே, அந்த சைரஸ் கிங், அவன் வந்து ஈரான் தேசத்தை சேர்ந்த பெர்ஷியன் கிங். பெர்ஷியா தான் இப்போ இருக்கிற ஈரான். அந்த சைரஸ் கிங் அவன் உலகத்தையான அவன் பேர் என்னது அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட். எவ்வளோ நாடுகளை ஆள்றான், எக்கச்சக்கமான நாடுகள். பார்த்தீங்களா, பெர்ஷியன் கிங்டம் என்ன பண்ணுது, இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை அத்தனை நாடுகளை ஆள்ற பெரிய கிங்டம். ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சின்ன குட்டி கன்று இஸ்ரேலுக்கு முன்பாக 32 நாடுகள் 28 நாடுகள் தேவன் அவர்களை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். திரும்ப செய்ய சொல்லுங்கள், திரும்ப செய்ய திரும்பவும் ஆசீர்வதிப்பார், திரும்பவும் என்னை உயர்த்துவார், திரும்பவும் ஆரோக்கியத்தை கொடுப்பார், திரும்பவும் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் என் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம், தேவனுடைய தயவுகள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஜெரமியா 30:17 டைம் ஆச்சு. 30 உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா. உன்னை விசாரிப்ப யார்? உன்னை விசாரிப்ப நானே. அந்த பெரிய கடவுள் இஸ்ரவேல் தேசம் அவரே அவர் விசாரிக்கல, அவனை விசாரிப்பாரற்றவங்கன்னு சொல்லிடுறாங்க. விசாரிப்பார் என்று சீயோன் என்று சொல்லி உனக்கு அங்கே பெரிய சியோன்லாம் பேர் வச்சிய, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு பார்த்தியான்னு சொல்கிறாங்க. உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டால் தள்ளுண்டவள் அவுட் காஸ்ட் சொல்லிடுறாங்க. அவுட் காஸ்ட் சொல்லிடுறாங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. யார் உனக்கு இதோ முடிஞ்சு போச்சு நினைச்சாலோ, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இவன் எழுந்திருக்க மாட்டான், அவன் பிஸ்னஸ் அவள் தான் முடிஞ்சு போய் சொன்னா, மறுபடியும் உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். அதில் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், திரும்ப என்னை உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க, திரும்ப என்னை உயிர்ப்பிப்பார். உன் காயங்களை ஆற்றி, உன்னுடைய இருதயத்தில் என்னென்னலாம் காயம் இருக்குதோ அந்த காயத்தெல்லாம் கர்த்தர் ஆற்றுவார். சொல்லுங்கள், என் இருதயத்தினுடைய காயங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இதில் வந்து அமேசான் காட்டில் ஒரு அருமையான பிளான்ட் இருக்குது, அது எடுத்தீங்களா? எடுக்கலைல்ல. குயினான்னு ஒரு பிளான்ட் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் அந்த பிளான்ட்டு. இது என்ன பண்ணாங்க, இந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்குது தெரியுங்களா? இதில் இப்போ என்னது ஊட்டியிலையும் என்னம்மா ஊட்டியிலையும் கொடைக்கானல், அது என்ன பண்ணுவோம், அது இலையை போட்டு ஒரு தண்ணியில் சுட வச்சா அது குளிச்சா அப்படியே வந்து வலியெல்லாம் போயிடுது பாருங்கள். காலில் போட்டு ஒத்தரம் பண்ணால் போயிடுது. பிறகு அந்த ஆயில் பார்த்துங்க தேய்ச்சா எல்லாம் சரியாயிடுது பாருங்கள். அப்படி வந்து ஹீலிங் ஒரு பவர் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே. அதுபோல் இந்த
மரம் வந்து அமேசான் காடுகள் தரப்படுது, மலேரியாவையே குணப்படுத்தும். அந்த நாட்களில் மலேரியா வந்துச்சுன்னா அதுக்கு வியாதிக்கு மருந்து கிடையாது. ஆனால் இது எல்லாருக்கும் இருக்க எடுப்பதாகவும், ஒரு சில பேருக்கு வயிற்று வலி வந்துடும், மயக்கம் வந்துடுமா, வாமிட்டிங் சென்சேஷன் வரும், இப்படி சைடு எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. அந்த நாட்களில் இந்த மரத்தை ரொம்ப அருமையாக பாதுகாத்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாமல் போச்சு, இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மரங்கள் இதெல்லாம் எல்லாவற்றையும் பார்க்கலாம், ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவர் நம்மை குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த திட்டங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறான்னு பார்க்குறோம். அதனால தான் 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம் பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் கரங்களை தட்டி சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருக்கோ, பலவீனம் இருக்கோ, கர்த்தரை சுகப்படுத்துறார். இப்போ சுகப்படுத்திட்டு இருக்கிறார். கர்த்தர் சுகப்படுத்துறார். ஒரு பெரிய ஆரோக்கியத்தில் ஆவிய வல்லமையை கர்த்தர் உண்மையில கட்டளை எடுக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய. ரெண்டாவது ரெமிஷன், மன்னிக்கிற ஒரு தேவன். ரெண்டாவது காரியம் பார்க்குறோம், மன்னிக்கிற ஒரு தேவன். சொல்லுங்க, என்னுடைய தேவன் மன்னிக்கிற தேவன். ஜெரமியா 50:50 வாசிங்க. என் ஜனங்கள் வாசிங்க. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரர்கள் லீடர்ஸ் என்ன பண்றாங்க, அவர்கள் வந்து சரியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தவில்லை. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன், ஒரு லீடர், ஒரு சீஃப் மினிஸ்டரோ, ஒரு பிரைம் மினிஸ்டரோ, தேசத்தில் யார் இருக்காங்களோ அவர்கள் அந்த தேசத்தை வழிநடத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம பார்த்தோம், ஒரு 3 நாடுகளை பார்த்தோம். அங்கே பார்த்தோம் பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்குது இல்லையா, பயங்கரமான காரியங்கள், கொடுங்கோல் ஆட்சி நடக்குது. ஒரு எல்லா நாடுகளிலும் நல்ல வந்து பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுக்கு கத்த கிருபையில் நல்ல பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் தேவன் கொடுத்துருக்கிறார். அதே போல் உலக நாடுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்ற நல்ல நாடுகளில் அருமையான பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தேசத்தை நல்ல வழியிலே நடத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்போது இவர்கள் நல்ல வழியில் நடத்தலைன்னா அந்த தேசத்து குடிகள் என்ன பண்ணுவாங்க, காணாமல் போய் விடுவார்கள். ஒரு சபை ஒழுங்காக நடக்கலைன்னா அங்கே இருக்க விசுவாசிகள் சிதறடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களை அலைய விட்டார்கள். அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. நிறைய வந்து ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சர்ச்சு எங்கே இருக்கும், அவர் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பார். 360 நாள் உலகம் சுற்றிக்கிட்டு இருப்பார், உலகம் சுற்றி கொண்டிருப்பார். அவர் கப்பலோட்டிய தமிழன். அவர் ஷிப்பு எங்கெங்கெல்லாம் போய் நிற்குதோ, இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கும், நாளைக்கு விசாகப்பட்டினம், நாளைக்கு மும்பை துறைமுகம், அதுக்கு பிறகு துபாய்க்கு போய்டும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு விழ வரும். சபை அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் எங்கே இருக்கணும் தெரியுமா, இன்றைக்கி நான் ரஷ்யாவில் இருக்கணும், மாஸ்கோவில் இருக்கணும். இன்றைக்கி காலைல கான்ஃபரன்ஸ், பிரிக்ஸ் கான்ஃபரன்ஸில் இன்விடேஷன், கடைசியில் ட்ரோன் வந்து மாஸ்கோ பக்கத்தில் ட்ரோன் பண்ண ஏர்போர்ட்டை மூட்டாங்களா, அதனால் நானும் அம்மாவும் போக முடியல. உங்களுக்கு நான் சொல்லவில்லை, ஏனென்றால் உங்களை பற்றி எனக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் தேவன் கிருபையாக அதை கேன்சல் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு -1 டிகிரியில் இருக்குது. எல்லாத்தையும் தெர்மல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். பயங்கரமான குளிர், பயங்கரமாக சைபீரியானா 71 வரலையும் போவோம். -71 எப்படி இருக்கும் பாருங்க. ஐஸுக்கு மேலே ஐஸ், ஐஸுக்கு மேலே ஐஸ். நாங்கள் டர்க்கி போகும்பொழுது, நானும் அம்மாவும் டர்க்கி போகும்பொழுது -15, -14, -13, -12 இருந்துச்சு. அப்படியே அந்த ஃபிலடெல்பியா சர்ப்பையெல்லாம் போகும்போது அப்படியே பனி கொட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. 18 வரலையும் நான் எடுத்து ஜெர்மனியில் -18 போகும். கையில் க்ளோவ்ஸ் போட்டுக்கணும், இதில் போட்டுக்கணும், குரங்கு கேப் போட்டுக்கணும், குரங்குக்குள்ளான்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கணும், அதெல்லாம் இருக்கணும். எல்லாத்தையும் அதுபோல் என்ன பண்ணுவேன்னு, காரணம் ஒரு மலையில் இருந்து பர்வதங்கள் அலைய விட்டார்கள். ஒரு மலை இப்போ வந்து இதுக்கு சொல்லணும், நம்ம ஒழுங்காக ஒரு மேய்ப்பர்கள் சபையை சரியாய் கவனிக்கவில்லை என்றால் என்ன செய்யும். நான் ஆண்டோட பொருத்தனை பண்ண சபை ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே வருஷத்துக்கு ஒரு 4 இல்லை 6 சண்டே மட்டும்தான் நான் வெளிநாட்டுக்கு போவேன், மற்றபடி நான் போக மாட்டேன் சொன்னேன். அதே மாதிரி மேக்ஸிமம் 8க்கு மேலே போனதில்லை என் லைஃப்பில், அது மேலே போனதில்லை. 52 வாரத்தில் ஏதாவது அது கூட வெள்ளிக்கிழமை போய்ட்டு 2 சண்டே அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு அப்படி வந்துடுவேன். திரும்ப மாதிரி 8 நாள் 10 நாளுக்கு மேலே ஒரு நாட்டில் இருக்க மறுபடியும் 3 மாதம் 4 மாதம்லாம் போக மாட்டேன். அது கடத்த கிருபையில் ஆண்டவர் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்போ மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள். ஆண்டவர் அடிக்கடி ஆண்டு பேசுவார், உன் கொஞ்சம் மாடுகளை எங்கேயே விட்டு வந்தாய்.
அது ஒவ்வொரு மேய்ப்பனுக்கும் அந்த வார்த்தை வரணும். மேய்ப்பனுக்கு என்ன வரணும்? உன் கொஞ்சம் ஆடுகளை எங்கே விடு. ஒரு மலையிலிருந்து மலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்துவிட்டு. தொழுவத்தை. அப்போ ஒரு நாள் நீ சபைக்கு வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீ சபையின் தொழுவத்தை மறந்து விடுவாய். நிறைய பேர் கேட்குறாங்க பாருங்க, என்ன பண்ணு பாஸ்டர், இப்போ நீங்கள் எங்கே நடத்துகிறீங்க பாஸ்டர்னு கேட்பாங்க பாருங்க. நீங்கள் யாருங்க கேட்குறது? நான் அப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு இருந்தேன், இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னா தெரியாது, அது சொல்ல மாட்டாங்க. இல்லை பாஸ்டர் இங்கே தான் இருக்கிறேன், சபைக்கெல்லாம் போகல, அங்கே இருக்க இங்கே ஏதோ கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணும்? ஆண்டவர் தேவன் என்ன பண்ண வேண்டும்? உங்களை ரட்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அப்புறம் அவங்க போனவங்க என்ன நடக்கும்னு சொல்லி 7ஆம் வசனம் வாசிங்க குயிக்கா. சீக்கிரமாமா. ஆத்தும நேசரே, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து. இல்லம்மா 7:57மா. அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லோரும் அவர்களை பட்சித்தார்கள். ஒரு தொழுவத்தை விட்டு இன்னொரு தொழுவத்துக்கு போனா டிவோர்னு போடப்பட்டிருக்கு. பட்சிப்பார்கள், பட்சிக்கப்படுவாய். அந்த போதகருடைய தரிசனங்கள் திட்டங்களில் வளர்க்கப்பட்ட நீ வேறு இடங்களுக்கு போகும்பொழுது பிரச்சனைகள் வருகிறத பாருங்க. சில சமயத்தில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவோம், வேறு வழியில் துபாய்க்கு உங்களுக்கு வேலை கிடச்சுன்னா அங்கே போய்ட்டு எப்பறம் சபைக்கு வரலன்னா மறைச்சா சண்டை போட்டு முடியுமா என்ன? இல்லை அப்படி அது கிடையாது. அந்த போகணும். அந்த இடத்துல ஒரு மேய்ப்பன்ட்ட நான்லாம் என்ன பண்ணுவேன், வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நம்ம சர்ச் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க என்கிட்ட கேட்குறாங்க. நான் ஒரு குடும்பம் என்கிட்ட கேட்டுச்சு, பாஸ்டர் நான் வந்து இப்போ கோயம்புத்தூர் போயிருக்கேன், எங்கே போகணும், இந்த இடத்துக்கு போவாங்கன்னு சொன்னது. இப்போது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு ஃபேமிலி என்கிட்ட கேட்குது, பாஸ்டர் நம்ம ட்ரிச்சிக்கு வந்துட்டேன், ட்ரிச்சியில் செட்டில் ஆகிட்டேன், யார்கிட்ட போகணும்? பாஸ்டர் கிளமன் சர்ச்சுக்கு போமா அப்படி சொல்லி நேராக கிளமன்கிட்ட பேசினேன். பாஸ்டர் கிளமன் அந்த சர்ச்சு அவங்க வந்து நம்ம விசுவாசிங்க இருக்கிறாங்க, அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை பார்த்துங்கன்னா நீங்கள் உடனே அவங்க வீட்டுக்கு போய் ஒரு ப்ரே பண்ணிட்டு வாங்கன்னா போனாங்க. இப்போ போன வாரம் போனேன்னு சொல்லி ஃபோன் அடித்தாங்க. அது மாதிரி அந்தந்த ஊருக்கு போகும்பொழுது சில விசுவாசிகள் ரொம்ப புத்திசாலியமாக கேட்டு போவாங்க. அதே போல் நார்த் இந்தியாவில் ஒருத்தவங்க இதுக்கு போகிறாங்க, என்னது ஜம்மு பக்கத்தில் இருக்குது, இது ஹரியானாவில் இன்னொரு இடம், அங்கே போனாங்க. உடனே நான் சொன்னேன், அங்கே இருக்க பாஸ்டரை கூப்பிட்டு, வந்து நம்ம விசுவாசிப்பா, நான் பாஸ்டர் வில் டேக் கேர் பாஸ்டர், அவர் ஹிந்தி சர்ச்சு, அவரை கூப்பிட்டு போயிட்டு அந்த 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 கனெக்ஷன் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. அதே மாதிரி நிறைய துபாயில் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் இப்போ வேலைக்கு வந்துட்டு யார் சர்ச்சுக்கு போகணும்? அப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க சர்ச் எங்கே இருக்குது துபாயில், அந்த சர்ச்சுக்கு போப்பா. அவ்வளோ அந்த கான்டாக்ட் வந்து க்ளீனாக இருக்குது. அமெரிக்கா போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும் கர்த்தர் தேவன் நிறைய போதகர்களை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சரி பாருங்கள், இப்போது அவங்க என்ன நடக்குது பார்க்குதா, கொஞ்சம் நல்ல சப்ஜெக்ட் இது, கொஞ்சம் பாருங்கள். அப்போது இதே போல் என்ன பேர் சூலமத்தியை பற்றி பார்க்குறோம் பாருங்கள். சாங் ஆஃப் சாலமோனில் 1:7-8 வாசிங்க, குயிக்காக வாசிங்க, டைம் ஆகி போகுது. ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? மந்தையை எங்கே மேய்ச்சு. இப்போ அந்த விசுவாசி கேட்குது, உன் மந்தையை எங்கே மேய்க்கிறீங்க? அந்த விசுவாசி ஒழுங்காக வர்றதில்லை. ஒழுங்காக அந்த விசுவாசிக்கு என்ன டவுட் வந்து போச்சு, இப்போ நீ எங்கே மேய்க்கிறீர்? சில பேர் கேட்பாங்க பாருங்க, இப்போது எப்போ பாஸ்டர் அப்படி சில பேர் கேட்பாங்க, கிறிஸ்மஸ் சர்வீஸ் இந்த வருஷம் எங்கே பாஸ்டர்? போன வருஷம் எங்கே பாஸ்டர்? போன வருஷம் நீங்கள் இதில் குட் ஷெப்பர்டில் வச்சுங்க பாஸ்டர், இந்த வருஷமும் குட் ஷெப்பர்டில். ஆமாம்ப்பா அம்மாவுக்கு இந்த வருஷமும் குட் ஷெப்பர்டில் தான்மா வச்சுருக்கிறேன் அப்படின்னு சில பேர் ஆர்வக்கோளரில் கேட்பாங்க, சில வராதே கேட்பாங்க. அப்போது வந்து சில குட் ஷெப்பர்டில் வச்சுருக்காமா அப்படின்னு அவன் கேட்குறா, என்ன பண்ணு, என் ஆத்ம நேசரே உமது மந்தையை எங்கே மேய்க்கிறீர்? எங்கே வந்து மேய்ப்பன் வந்து மந்திரை மேய்க்கிறான்னு இவளுக்கு தெரியணும் இல்லையா? தெரியல, அதனால கேட்குறா. அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குறேன்னு என்ன அர்த்தம்? என்னம்மா மடக்குறேன்னு என்ன அர்த்தம்? அல்ஃபன்ஸாவுக்கு தெரியும், மற்றவங்களை சொல்லுங்க. எங்கே மடக்குறீங்கன்னு அர்த்தம்? இந்த ஆடுகள் மேய்க்கிற ஆடுகள் காலங்காத்தாலே 6 மணிக்கு, எத்தனை மணிக்கு ஆடுகள் போகும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா டைம் தெரியுமா உங்களுக்கு? காலை, வெரி குட் லேடியா சிஸ்டர். 5:36 ஆடுகள் மேய்ப்பானுங்க. அந்த ஆடுகள் போயிட்டு முதல்ல அந்த பனித்துளியை சக் பண்ணும். அதுதான் பயங்கரமான சீக்ரெட். அந்த ஆடுகள் பார்த்தீங்களா, பனித்துளியை போய் உறிஞ்சி குடிக்குமா பனித்துளிகள். ஏன்? பனித்துளிகள் வானத்திலிருந்து பெய்யப்படுகிற ஒன்று, இரவு நிலங்களே பெய்யப்படுகிறது. மழை வந்து எந்த நேரத்தில் பனி மாத்திரம் ராத்திரியில் தான் பெய்யும் இல்லையா? அந்த பனித்துளியை எதுனா அது என்ன விசுவாசம் நம்பிக்கைன்னா, அது வந்து தேவன் கொடுக்குற ஆகாரம் நினைக்குமா.
அந்த ஆடுகள். அதுபோல் பனித்துளிகள் வந்து தேவனுடைய வசனங்கள். காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை உறிஞ்சி குடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நினைவிலே கொள்ள வேண்டும். அப்போது மத்தியான நேரத்தில் என்ன பண்ணணும், இந்த ஆடுகள் மேய்ஞ்சிட்டு மத்தியானம் வந்து டயர்ட் ஆகிடும். அப்போ அதுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் கொண்டு வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் மேய்ப்பன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஆடுகளை வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்கும். அப்போ மத்தியானத்தில் இங்கே படுக்க வைக்கிறீர், ரெஸ்ட் கொடுக்குறீர், மடக்குகிறீர், எங்கே பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் எனக்கு சொல்லும். தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது. நான் ஒழுங்கா மந்தைக்கு வரல, சபைக்கு வரல, அதனால இப்போ நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், அதனால எங்க நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரியா? ஸ்திரீகளில் ரூபவதியே. அப்போ சொல்றாரு, ஸ்திரீகள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கம்மா, மூஞ்சி நல்லா இருக்குதம்மா, நல்ல மூக்குத்தியெல்லாம் போட்டிருக்கிற, காதில் கம்மல்லாம் போட்டிருக்கிற, நல்ல ஜடை நீட்டு ஜடை மட்டும் வச்சிருக்கிற, நல்லா ட்ரெஸ் பண்ணுற, ஆனால் இது கூட தெரியலையாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸ்திரீகளில் ரூபவதியே, அது கூட தெரியலனா அரியாயாகில் மந்தையின் காலடிகளை, உனக்கு தெரியலனா ஒன்று சொல்கிறேன், ஒரு ஐடியா இருந்தாலும் நான் மன்னிச்சிடுறேன். என்ன செய்கிறேன், மந்தளியின் காலடிகளை பின்பற்றி போ. ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா மேய்ப்பன் என்ன பண்ணுவான், மந்தைகளை ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே ஒரு இடத்துல இன்னொரு எடுத்துக்கிட்டே போவான். போகும்பொழுது என்ன பண்ணும், இந்த ஆடு சுற்றி பார்க்கும், அந்த ஆற்றுக்கு தெரியல, அந்த ஆடு என்ன பண்ணும், அந்த முன்னாடி நடந்து போன ஆடுகளுடைய காலடிகள். இப்போ ரோடு போட்டதுனால காலடி தெரியாது, அந்த நாட்களில் அந்த காலடிகள் தெரியும். அந்த காலடிகள் எப்படி போகுது, அந்த குழம்புகளுடைய அந்த காலடிகள். அப்போ குழம்பு அப்படியே பதிக்கும்ல, அப்போ ஓடி போய் அதை பாரு அப்படின்னு. அப்போ அந்த காலடிகளை பார்த்தா எங்கே மந்தை இருப்பது என்று கண்டுபிடிச்சு விடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்புடைய கூடாரங்களிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய்விடு. நீ மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகளையும் கொண்டு வா. உன் பிள்ளைகளும் தேவனுடைய மந்தையிலே வளரட்டும். ஹல்லேலூயா. அது 30-100 பலந்தரட்டும், ஆசீர்வாதமாய் பெருகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் 2 காரியங்களை நம்மோடு கூட பேசினார். ஒன்று, காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன், உன்னை மறுசீரமைப்பு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. God is going to rebuild you again. God is going to restore you again. உன்னை திரும்ப மறுசீரமைப்பு பண்ணுகிறார். 2வது காரியம், God is forgiving all your iniquities and sins. உன்னுடைய எல்லா பாவங்களையும் தேவன் மன்னித்து விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் தன் மந்தையிலே உன்னை சேர்த்து விடுகிறார். மறுபடியும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். மேய்ப்பன் எங்கே செல்கிறானோ அங்கே நீயும் தரிசனத்தோடு செல்ல கர்த்தர் உன்னை இன்றை காலைவெல்ல அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.